So exercise 1.6 plus 2 students first subdivision பார்க்கலாம். Test for consistency check பண்ணணும். அதாவது ஆர்டர் பார்க்கணும். ஆர்டர் வந்து a by b ரெண்டு ஆர்டரும் சேமாக இருந்தால் அது யூனிக் சொல்யூஷனா அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணணும். சம்மை பார்க்கும்போது அது புரியும். இஃப் பாசிபிள் அது பாசிபிளாக இருந்தது அப்படின்னா சால்வ் பண்ணணும். ஸோ முதல்ல நம்ம கன்சிஸ்டன்சி செக் பண்ணணும். சரிங்களா? ஸோ கொடுத்துருக்கிறதுல மேட்ரிக்ஸ் ஃபார்ம் த மேட்ரிக்ஸ் ஃபார்ம் இஸ் என்ன எழுதுவோம்? ஏ எக்ஸ் ஈக்குவல் டு பி. ஸோ கொடுத்துருக்க ஈக்குவேஷன்லேருந்து ஏ. ஸோ நீங்கள் ஈக்குவேஷன் கொடுக்கும்போது வரிசையாக அப்படி எழுதுங்க. ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் கான்ஸ்டன்ட் இருக்கணும். ஸோ இப்போ நான் எழுதும்போது எக்ஸு ஒய் இசட் அதோடைய கோஎஃபிஷியன்ட் அப்படின்னா முன்னாடி உள்ள நம்பர். இப்போ எக்ஸுக்கு முன்னாடி 1 இருக்குன்னு அர்த்தம். இங்கே ஒய்க்கு முன்னாடி -1, இசட்டுக்கு முன்னாடி 2. ஸோ 1 -1 2 ஒரு பார் போட்டு கான்ஸ்டண்ட்டாக இந்த பக்கம் எழுதணும் 2. சரி, இது ஏ தான். ஏ மட்டும் எழுதுங்க போதும். தென் 2 1 4 4 -1 இது 1. இசட்டுக்கு முன்னாடி என்ன இருக்குது? 1 இருக்குது. ஸோ அகெயின் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஒய் இசட். தென் பி ஈக்குவல் டு அந்த கான்ஸ்டன்ட் 2 7 4. ஸோ நம்பர்ஸு சைனு எல்லாம் கவனமாக எழுதணும். தென் ஏ பார் பி எழுதும்போது ஏ முதல்ல எழுதணும். தென் பி எழுதணும். பி வந்து என்னது? 2 7 4. ஸோ ஏ முதல்ல எழுதி பி எழுதியாச்சு. ஸோ நமக்கு கன்சிஸ்டன்சி கண்டுபிடிக்கிறதுக்கு கிராமர் ரூல் அப்ளை பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு யூனிட்டி இருக்கணும். ரெண்டாவது இந்த இடத்துல 0 வரணும், இங்கே 0 வரணும், இங்கே 0 வரணும். ஸோ அதுதான் கான்செப்ட்டு. இப்போ இந்த இடத்துல 0 வரணும் அப்படின்னா நான் ரோ 1 2ஆல் மல்டிப்ளை பண்ணி கழிச்சிட்டோம் அப்படின்னா 0 வர வாய்ப்பு இருக்குது. நார்மலாக யோசிக்கிறது. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? R2 தான் சேஞ்ச் பண்ண போகிறேன். எப்படி? R2ல் இருந்து R1 கழிக்க போகிறேன். ஆனால் நார்மலாக கழிச்சா வராது. 2ஆல் மல்டிப்ளை பண்ணி கழிக்கணும். அந்த 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறதை நான் கீழே எழுதுகிறேன். ஸோ 2 -2 4 4. ஸோ இப்போ என்ன ஆகும்? இந்த இடத்துல வரும்போது ரோ 1 நான் எதுவும் பண்ணலை, அப்படி தான் இருக்குது. சரிங்களா? நீங்கள் இதையும் கன்ஃபியூஸ் பண்ணிடாதீங்க. இது ரஃப் ஒர்க்கு. நீங்கள் மாற்றம் சேஞ்ச் பண்ணுறதை இங்கே எழுதுறீங்க, அதை உள்ளே எழுத வேண்டாம். ஸோ இது அப்படி தான் இருக்குது. நீங்கள் சேஞ்ச் பண்ணுறது இந்த ரோ 2 தான். இந்த ரோ 2வை சேஞ்ச் பண்ண போகிறீங்க. எப்படி? ரோ 2ல் இருந்து ரோ 1 கழிக்கணும். ஆனால் இந்த ரோ 1 இப்போ நமக்கு கிடையாது, இது மாறிடுச்சு, இங்கே இருக்குது. ஸோ 2 -2 0 1 மைனஸும் ப்ளஸ் ஆயிரும். அப்போ 3 4 -4 0 தென் 7 -4 3. ஸோ இது அப்படி தான் இருக்கும். 4 -1 4. ஸோ அடுத்தது இந்த இடத்துல 0 வரணும், இதில் வரணும். ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ இப்போ ரோ 3 தான் சேஞ்ச் பண்ண போகிறோம். ரோ 3ல் 0 வரணும் இல்லையா? அப்போ இங்கே 0 வரணும் அப்படின்னா ரோ 1 4ஆல் மல்டிப்ளை பண்ணி ஸோ இதையும் சப் பண்ணோம். ரோ 3ல் இருந்து ரோ 1 கழிச்சிரும். ஆனால் நார்மலாக ரோ 1 கழிச்சோம்னா 0 வராது. அப்போ என்ன பண்ணணும்? ரோ 1 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ரோ 1 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறத தனியாக எழுதுங்க, அது ரஃப் ஒர்க்கு. ஸோ 4 -4 8 8. ஸோ இதை தனியாக எழுதியிருக்கேன். ஸோ இங்கே இருக்கிற இதில் எந்த சேஞ்ச் இல்லை. ரோ 1ல் 1 -1 2 அப்புறம் 2. தென் 2வும் அப்படி தான் இருக்குது. 0 3 0 3 3 மட்டும் இது கிடையாது, இப்போ மாறப்போகுது. எப்படி மாறப்போகுது? 3 -4 R1 இங்கே எழுதியிருக்கேன். ஸோ ரோ 3 இது கிடையாது, இதில் இருந்து இதை கழிக்கணும். 4 -4 0 -1 -4 அப்போ +4 ஆயிரும். இங்கே நீங்கள் இது மைனஸ் போடும்போது இது மைனஸு சைன் எல்லாம் மாற்றி எழுதுங்க, அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ 4 -4 0 -1 +4 அப்போ 3. தென் 1 -8 -7 4 -8 அப்போ 4.
ஸோ அடுத்த ஸ்டெப்பில் இது ரெண்டுத்தையும் இந்த இடத்துல 0 வரணும் இல்லையா. அப்போ ரோ 3 மறுபடியும் சேஞ்ச் பண்ண போகிறேன். என்ன பண்ண போகிறேன், ரோ 3லேருந்து ரோ 2வை சப் பண்ணணும், கழிக்கணும். ஸோ கழிச்சிங்க அப்படின்னா இதிலேருந்து 3 - 3 அப்படின்னு போட்டிங்கன்னா 0 வரும். சரிங்களா. ஸோ இதில் 4 -8 அப்போ -4 வரும். சாரி. ஸோ இந்த இடத்துல இப்போ என்ன பண்ண போகிறோம், R3யை சேஞ்ச் பண்ண போகிறோம். 1 2 அப்படி தான் இருக்கும். 1 -1 2 2 தென் 0 3 0 3 3யை தான் மாற்ற போகிறோம். எப்படி, R3லேருந்து R2 கழிக்கணும். 0 - 0 0 3 - 3 0 -3 -0 -7 -3 -7. ஸோ இப்படி வந்துடும். ஸோ இப்போ இதில் நவ் நமக்கு 0 0 வந்துருச்சு. ரோ ஏ 3 தான் இருந்தது. அதே நேரத்தில் ரோ ஏ பார் பியும் 3 தான் இருக்குது. ஆர்டர் 1 2 3. ஸோ ஆர்டர் வந்து எப்படி பார்க்கணுன்னா, ரோ 1ல் ரோ 2ல் ரோ 3ல் எதுலையாவது ஒன்றில் ஏதாவது ஒரு நம்பர் இருந்தது அப்படின்னா அந்த ஆர்டர் இருக்கும். இப்போ இதில் நம்பர் இருக்குது. இப்போ 0 இருந்ததுன்னா இது ஆர்டராக வராது, இது 2 தான் வரும். அப்போ அதேமாதிரி ஏ பார்த்தீங்கன்னா 1 2 3 இருக்குது. ஸோ இது ரெண்டுமே ஈக்குவல் அப்படிங்கிறதுனால நம்பர் ஆஃப் அன்னோன் சொல்யூஷன் ரெண்டு ஈக்குவலாக இருந்தால், ஸோ தேர்ஃபோர் த சிஸ்டம் இஸ் யூனிக் சொல்யூஷன். த சிஸ்டம் has unique solution. ஸோ இப்போ என்ன ஆகும், இதில் -7 x y0 z ஈக்குவல் டு -7. அப்போ z ஈக்குவல் டு 1. ஸோ தென்னு ரெண்டாவது ஈக்குவேஷனில் பாருங்கள், x y z. y மட்டும் 3y ஈக்குவல் டு 3. இப்போ y ஈக்குவல் டு 1. அடுத்தது இந்த ஈக்குவேஷனில் x y z equal to 2. So z இது 2z. அப்போ x தெரியாது, y வந்து -1 + 2 × z வந்து 1 equal to 2. அப்போ x -1 + 2 அப்போ +1 வரும் 2. x equal to 1. ஸோ x y z மூணுமே 1 தான். ஸோ இதுதான் ஆன்சர்.